ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோதலும் காதலும் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ஹரிணி கண்ணால் பார்த்துடுறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நழுவிடுறாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்படியே விக்ரம் எங்கே காணோம்னு தேடுறாங்க. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க ஒரு வழியாக. அதுக்கப்புறம் விக்ரமை தனியாக பார்க்குறாங்க. நில்லுங்கண்ணே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஹரிணி. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நிற்கிறீங்களா இல்லையா அப்படின்னு நின்றுறாங்க. ஆமாம், அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் வாசப்படி ஒன்று தான். ஆனால் நீங்கள் எப்படி அங்கே இருந்தீங்க, கடைசியாக பார்த்தா இங்கே வந்துருக்கிறீங்களே, எப்படி வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை ஹரிணி, அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நழுவ பார்க்குறாங்க. இப்போ நிற்கிறீங்களா இல்லையா, நான் போய் பாட்டிக்கிட்ட போய் கேட்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஹரிணி போகிறாங்களா, வேகமாக ஓடியாந்து கையை பிடிச்சி மறிக்கிறாங்க. ஐயோ ஹரிணி, வேணாமா, சொல்லிடாதம்மா. அப்போ உண்மையை சொல்லுங்கள், அது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் நடந்ததை பூராத்தையும் சொல்கிறாங்க. சொல்லி முடிஞ்சோன்னா, அப்போது அவங்க உங்கள் மனைவியா? ஆமாம்மா, நான் என்ன பண்ணுறது, அம்மா ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டாங்க, பாட்டி எதுவும் கோச்சுக்குவாங்கன்னு, அதுதான் இப்படி நடந்துட்டுருக்கு. என்னாலையும் தன்மையாலையும் வேதா விட்டுட்டு இருக்க முடியல, தூங்க முடியல, அதான் போயிட்டோம். ப்ளீஸ் எப்படியாவது மன்னிச்சுக்கோ, நீ எப்படியாவது சொல்லிடாத பாட்டிக்கிட்ட அப்படிங்கிறாரு. அட பாவிகளா, எப்படி இதெல்லாம் மறைச்சிட்ருக்கீங்க, என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அப்புறம் எப்படி வேதா எப்படி சம்மதிச்சு இருக்கிறாங்க, எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம், வேதாவையாவது ஒரு வழியில் சமாளிச்சிடலாம், ஆனால் அவங்க அம்மா இருக்காங்களே, என் மாமியாவை சமாளிக்கிறவங்கள போதும் ஆயிடுது, பெரும்பாடுபடுறேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. பாவம், எங்கள் அம்மாவும் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. சரி விடுங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு போகிறாங்க. அப்பாடா, ஒரு வழியாக ஒரு விக்கெட்டை அமைக்காச்சு. ஒரு டிக்கெட்டு நம்மளை பற்றி எதுவும் கவலைப்படாது, எதுவும் சொல்லாது. இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா போய் வேதாவை பார்க்குறாங்க ஹரிணி. பார்த்துட்டு, என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னது தெரியுமா அப்படின்னு வேதா திருன்னு முழிக்கிறாங்க. திருன்னா முழிக்க வேணா, எல்லா உண்மையும் விக்ரம் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்களா? ஆமாம், எப்படிங்க உங்களை ஒரு வேலைக்காரின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் பாட்டி, பேசாமல் இருக்கீங்க, அப்படி ஆண்டியும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதான். பாவம் எங்கள் அத்தை, அவங்க ரொம்ப நல்லவங்க, குழந்தை மாதிரி, அவங்க என்ன பண்ணுறது, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுமே அப்படின்னு என்னை அப்படி சொல்லிட்டாங்க. சொல்கிறதுனால நான் வேலைக்காரன் ஆயிட முடியுமா? அப்படியே இருந்தா என்ன, நான் தன்மைக்கு வேலைக்காரி மாதிரி தானே, எல்லா வேலையும் நான் தானே செய்கிறேன். சரி, பாட்டி உங்களை இவ்வளோ வேலை விட்டு நீக்குனாங்களே, அதனால் என்ன, என் தன்மை மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்காங்க, அதை நான் பெருமையாக தான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பாட்டி மேலேயும் கோவம் இல்லையா? யார் மேலேயும் எனக்கு கோவம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குங்க அப்படின்னு ஹரின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க, உங்களை அழகாக இருக்கீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படிங்கிறாங்க. உன்னையும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹரிணியை பார்த்து வேதா சொல்கிறாங்க. வேதா பார்த்து ஹரிணி சொல்லிக்கிறாங்க. 2 பேருமே ஷேக்கன் கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களை எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.